ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான அவல் இட்லி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கட்டியான அவல் ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு உப்மா ரவை எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் ஊற வச்சுருங்க. இப்போ உப்மா ரவை அப்புறம் அவல் ரெண்டும் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளறிட்டு நல்லா தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக ஊறி இருக்கும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். இது நீங்கள் லேஸ் அவல் போட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமே நல்லா மாவாயிடும். இது நான் கட்டி அவல் வச்சுருக்கேன். அதனால் இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது மிக்சி ஜார் எடுத்து அதில் இந்த அவல் ஊறின அவலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு இதில் வேணும்னா நம்ம காய்கறி கூட சேர்த்துக்கலாம். இது நம்ம சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணணுன்றதுக்காக நம்ம இன்றைக்கி காய்கறி சேர்க்கல. இதில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இதுதான், இந்த மாவு பக்குவம் தான். இந்த அளவுக்கு கெட்டியாக கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த மாவு நல்லா உப்பி வரும். இட்லி நமக்கு சாஃப்டாக வரும். யூஸ்வலாக இதில் நம்ம ரவை சேர்க்கும்போது அரிசி ரவை தான் சேர்ப்போம். ஆனால் இது உப்மா ரவை கூட சேர்த்து செய்யலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இட்லி தட்டில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு அந்த இட்லியை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதுமானது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுக்க வருதுன்னு. தயவு செஞ்சு கொஞ்சம் ஆற வச்சுட்டு எடுங்க. அப்போ தான் ரொம்பவே சாஃப்டியாக பூவாக இருக்கும். அண்டு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான அவல் இட்லி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ಇದಕ್ಕೆ ಸಾಂಬಾರಾದ್ರೂ ಚಟ್ನಿ ಆದ್ರೂ ಹಚ್ಕೊಂಡು ತಿನ್ಬೋದು. ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. ನೀವು ಟ್ರೈ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಹೇಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್.